டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணி இப்போது சில்லாக உடையிறத நம்ம பார்க்குறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் அவர்கள் நின்று ஜெயித்தார். ஆக்சுவலாக அவர் 2 தொகுதியில் நின்னார். ஒன்று பெரம்பூர் தொகுதி, இன்னொன்று திருச்சி கிழக்கு தொகுதி. ஆனால் ஆக்சுவலாக அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 தொகுதியில் நின்று ஜெயித்தாலும் ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு வந்து தான் நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, திருச்சி கிழக்கில் நன்றி செலுத்தும் போது அந்த மக்கள்கிட்ட தேர்தல் ஆணைய சட்டம் அப்படி சொல்லுது, ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தொகுதியிலையும் நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். சரி, அவங்களுடைய ஜென்சி கிட்ஸை, அவங்களுடைய ரசிகர்களை அவர் சந்தோஷப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது திருச்சி கிழக்கு என்ன பண்ணுறாரு, அவர் ரிசைன் பண்ணுறாரு, பெரம்பூர் தொகுதியை தக்க வச்சுக்கிறாரு. அதனால் திருச்சி கிழக்கு மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, திருச்சி கிழக்கு போகிறாரு. அப்படி விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு போகும்போது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி எம்பி துரை வைகோ இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, மரியாதை செலுத்துகிற விதமாக விஜய் போய் சந்திக்கிறாரு, பூங்கொத்து கொடுக்குறாரு, சால்வை அணிக்கிறார். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறாரு, அந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒரு தொகுதிக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு சிஎம் வராரு அப்படின்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு சால்வையை அணிவிக்கிறார். இது ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பேட்டி கொடுக்கும்பொழுது பல விஷயங்களை அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. இதனால திமுகக்குள்ள சில சலசலப்புகள் ஏற்படுது, திமுக கூட்டணிக்குள்ளேயே இது வெடிப்பை உண்டாக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்னது துரதிர்ஷ்டவசம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக கூட்டணிக்குள்ள போனதே தப்பு, கூட்டணிக்குள்ள உதயசூரியன் சின்னத்தில் நின்னதே தப்பு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் சொல்றாரு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த விஷயம் அவருக்கு தோணணும்? ஏன்னா அடுத்தடுத்து பேட்டிகளில் வைகோ அவர் சொல்றாரு, எங்களை உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கு நிர்பந்திச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்றாரு, பதிவு பண்றாரு. ஏன்னா இப்போ திமுக கூட்டணி நீங்க எடுத்துட்டீங்கன்னா மதசார்பற்ற கொள்கையில இவங்க எல்லாமே கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், உன்னிப்பாக கவனிக்கணும். விசிகாவா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், இந்திய முஸ்லீம் லீவா இருக்கட்டும், அதே போல பார்த்தீங்கன்னா காங்கிரஸா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், பல கட்சிகள், அதுல தேமுதிக உட்பட எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணியில அங்கம் வகித்தாங்க. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கூட்டணி எப்படி ஒரு கட்டுக்கோப்போட இருந்தது, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது, எந்த அளவுக்கு நம்ம தான் திமுக தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க, அடுத்து நம்ம தான் வரப்போறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இங்கே மாறுது அப்படின்ற கதெல்லாம் வேற விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த கொள்கை கூட்டணி உடையிறத இங்கே நம்ம கண்ணார பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, துரை வைகோ அவர்கள் சொல்ற விஷயத்தையும் திரு வைகோ அவர்கள் சொல்ற விஷயத்தையும் நம்ம கனெக்டிவிட்டி பார்த்தோம்னா, இந்த திமுக கூட்டணியில் நம்ம சேர்ந்தது தப்பு அப்படின்றது. ஏன்னா நீங்கள் விசிகாவை எடுத்துக்கோங்க, இந்திய முஸ்லீம் லீக் எடுத்துக்கோங்க, இவங்க 2 பேரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் மாதிரி திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு போயிட்டு அங்கே அவங்க என்ன பண்ணல, கூட்டணி வைக்கல, வெளியிலேருந்து ஆதரவு தராங்க, இடதுசாரிகள் உட்பட வெளியிலேருந்து ஆதரவு தராங்க. ஆனால் விஜய் இவர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், நமக்கு சிஎம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு சிஎம்மாக இருக்கிறோன்னா அது விசிகா, இடதுசாரிகள், இந்திய முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் தான் காரணம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணுமே, என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அமைச்சரவையில் அவங்களுக்கு பங்கு பெற கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. அதன் அடிப்படையில் எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுக்குறாரு. அதாவது யாரெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ, இடதுசாரிகள் உட்பட, சிபிஐ சிபிஎம் உட்பட எல்லாருக்கும் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, அழைப்பு கொடுக்குறாரு, வாங்க எங்க அமைச்சரவையில் வாங்க, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணலாம், நல்லாட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இடதுசாரிகள் ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கிறாங்க. நாங்க அமைச்சரவைக்கெல்லாம் வரல, உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், அதுல நாங்க நிலைப்பாடா இருக்கிறோம், நாங்க வரல அப்படின்னு சொன்னாங்க. விசிகாவுக்கும் இந்த ஆஃபர் போது விசிகா கொஞ்சம் வெயிட் பண்றாங்க, எடுத்தோடனே ஒத்துக்கல. கொஞ்சம் உயர் மட்ட நிலைக்குழு என்ன பண்ணலாம், ஆலோசிச்சு சொல்லலாம், எங்கள் நிர்வாகிகள் கிட்ட ஆலோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேச்சுகள் எப்படி போச்சுன்னா கன்ஃபார்மாக இவங்க போவாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு வாய்ப்பு இல்லை, இது வரைக்கும் நீங்கள் விசிகாவை எடுத்துட்டிங்கன்னா தேர்தல் அரசியலில் பங்கு பெற்றது வரைக்கும் இப்போ ஒரு அதிகாரத்துக்கு வராங்க, ஒரு அமைச்சரவையில் இடம்பெறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையிலும் அவங்க அமைச்சரவையில் இடம்பெறாங்க. வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சராக அவர் இருக்கிறார். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஐயுமேலும் என்ன பண்றாங்க, ஒரு எம்எல்ஏ ஷாஜகான் அவர் வந்து சிறுபான்மையின் துறை அமைச்சரா அவர் என்ன பண்றாங்க, ஒரு ஓகே அப்படின்னு. ஆனா இடதுசாரிகள் வெளியே நிக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குற துரை வைகோ அவர்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபம் ஏற்படுது. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொறாமை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தனுக்கு கிடைக்கும் போது இன்னொருத்தனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த ஒரு பொறாமை இருக்கும்ல, அந்த ஒரு விஷயம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா விசிகாவுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருச்சு, ஐயுமேலுக்கு இடம் கிடைச்சிருச்சு, நம்மளும் ஆதரவு தெரிவிச்சிருந்தா நம்மளுக்கும் அந்த அமைச்சரவையில் நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்கலாமே, நம்மளும் அதிகாரத்துக்கு வந்திருக்கலாமே, அடுத்த லெவலில் நம்ம கட்சி வந்து இது பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தோன்றி இருக்கலாம். அதன் அடிப்படையில் கூட துரை வைகோ தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால, உதயசூரியன் சின்னத்தில் இருந்து அவங்க வெற்றி பெற்றதுனால நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத அவர் ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், 27ஆம் தேதி நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இப்படி வச்சு பார்க்கும்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து விசிகா போனாங்க, இடதுசாரிகள் போனாங்க, ஐயுமெல் போனாங்க, இப்போ காங்கிரஸும் போனாங்க, இப்போ மதிமுகவும் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. இருந்தாலும் இங்க ஒரு விஷயத்தை நம்ம சட்ட சிக்கல் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மதிமுகவுக்கு ஒரு பெரிய சட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சதுனால அவங்க வந்து திமுக எம்எல்ஏ அப்படின்னு நீங்க வெளியில சொல்லிக்கலாம், நாங்க வந்து மதிமுகல எங்களுக்கு 2 எம்எல்ஏ இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா சட்ட ரீதியாக சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதிமுக எம்எல்ஏ கிடையாது, திமுக எம்எல்ஏ அப்படின்னா. இப்போ திமுக 59 இடங்கள் இருக்குல்ல, அதில் இவங்க 2 பேரும் சேர்ந்த, இவங்க மட்டும் இல்லை, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள்லாம் கூட உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க, அவங்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டு அங்கே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும். இந்த 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு அந்த தொகுதி காலி தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருவேளை இவங்க தனி சின்னத்தில் நிற்கிறாங்களா இல்லை விசில் சின்னத்தில் நிற்கிறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய சட்ட சிக்கலாக இருக்குது. அது அவங்களோட விருப்பம். ஒருவேளை ராஜினாமா பண்ணிட்டு போனால் இங்கே திமுகவுக்கு பலம் குறையும், 59லேருந்து 57 ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயமும் இருக்குது, ஒருவேளை மதிமுக அப்படி திமுக கூட்டணியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு தாவேக்காவுக்கு அவங்க ஆதரவு கொடுப்பாங்கன்னா தாவேக்கா அவங்கள கூட்டணியில சேர்த்துக்குமா, அமைச்சரவையில் இடம் கொடுக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏற்கனவே இப்போ 5 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 4 அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. ஒரு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த 5லையும் விசில் சின்னம் தான் நிற்க போறாங்க. ஏன்னா ராஜினாமா பண்ணிட்டு போனாங்களே அதிமுகவில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் விசில் சின்னத்தில் நிற்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விசில் சின்னத்துக்கு இங்கே கொஞ்சம் ஏறும். ஸோ அதனால மதிமுக போயிட்டு தன்னுடைய ஆதரவு கொடுத்தாலும் அங்கே அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதை குறித்து முன்னாள் திமுக நிர்வாகி KS ராதாகிருஷ்ணன் பகிரங்கமாக துரை வைக்கவை கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காரு. ஏங்க இப்போதான் உங்களுக்கு வந்து திமுக சின்னம் வந்து துர்திருஷ்டவசம் அப்படின்னு தெரியுதா? ஏன் கூட்டணிக்கு முன்பாகவே, தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் கூட்டணி முடிச்சுட்டு போக வேண்டியதானே, ஏன் போகலை? இப்போ மட்டும் உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரத்தம் கொதிக்குது, இந்த அளவுக்கு நீங்க வந்து கோவப்படுறீங்க, ஆதங்கப்படுறீங்களா? ஏன் இது முன்னாடியே செய்யல? தேர்தலுக்கு முன்பாக செஞ்சிருக்கலாமே. திமுக கூட்டணியில உங்களை அப்பவே நிர்பந்திக்கும் பொழுது அப்பவே நீங்க விலகி போயிருக்கலாமே, தாவேக்கா கூட கூட்டணி வச்சிருக்கலாமே. நீங்க திமுக கூட்டணியில நின்று ஜெயிச்ச 2 எம்எல்ஏக்கள் வந்து இப்போ உங்களால அங்க இடம்பெற முடியல, ஆட்சியிலும் அதிகாரத்துல போக முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து வெளியே போறேன்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வியும் திமுக முன்னாள் நிர்வாகி KS ராதாகிருஷ்ணன் தான் முன்வைக்கிறார். இதெல்லாம் அவங்களுக்கு தேர்தலுக்கு முன்பாக தெரியல, இப்போதான் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 27ஆம் தேதி மதிமுக பொதுக்குழு கூட்ட போறாங்க. அதுல ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோமா இல்லை வெளியேறோமா அப்படின்னா. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற மாதிரி இருந்தா இந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பதவி ஆசை யாருங்க விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்குது. இன்னைக்கு கொள்கைன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு கொள்கை இல்லை, எங்களுக்கு வந்து பதவி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இங்க பிரிஞ்சு போறதை பார்க்குறோம். ஆனாலும் இங்க இடதுசாரிகள் சிபிஎம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, மாநில பிரச்சனைகளுக்கு எதனா ஒண்ணுனா நாங்க கொள்கை ரீதியா திமுக கூட சேர்ந்து நாங்க ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்வச்சிருக்கிறாங்க. திருமாவளவனும் கிட்டத்தட்ட அந்த ஒரு மைண்ட் செட்டப்ல தான் இருக்கிறாரு அப்படின்றதையும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ மதிமுக திமுக கூட்டணியில நீடிக்குமா இல்லை விலகுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.